ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கள்கிழமை தூவிதே திதி, கார்த்திகை நட்சத்திரம். மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள், சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதுவும் சரி 18 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. நேல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இவங்க சுழற்சி. இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க. எங்கே? மீன ராசியிலும் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா, மேஷம், ரிஷிபம், மிதுனம், துலாம், மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார். 2023 பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் இந்த 18 மாதங்கள் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். துலாம் ராசியோட சின்னம் பார்த்திங்கனாலே தராசு தான், நீதி தான். சனீஸ்வர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசியும் துலாம் தான். அதனால தான் இந்த துலாம் ராசியினுடைய பார்த்திங்கன்னா அந்த சிம்பல் பார்த்திங்கன்னா தராசு. இப்போ இந்த துலாம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, 30/12/2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை, தூதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம். மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாமிலிருந்து கேதுவுக்கும் மாறுறார். இதுவரைக்கும் உங்கள் ராசியிலேயே இருந்த கேது பகவான் இப்போ என்ன பண்ணுறார், உங்கள் ராசியை விட்டு மாறுறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்றது சிறப்பு தான், பயப்பட வேண்டாம். என்ன சிறப்பு அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம்ஸில் 2020, 21, 22 அர்த்தாஷ்டம்ஸ் அடியில் பிடியில் இருந்திருப்பீங்க. இப்போ அதுவும் விலகிடுச்சு, உங்களுக்கு அதுவும் விலகிடுச்சு. உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். பொதுவாக குரு பகவானானது உங்கள் ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடமாக உங்கள் ராசியை பார்க்கறது மிக சிறப்பு. உங்கள் ராசிற்கு பார்த்திங்கன்னா கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை குறிக்கும், மோட்சத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்படின்னு இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தெய்வமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறைவான்னு போய் அவர்கள் சரணாகதி அடையக்கூடிய நேரமும் காலமும் வந்துருச்சு. ஆண்டவர் மேலே, கடவுள் மேலே ரொம்ப அதிக நம்பிக்கையை வைக்கக்கூடிய காலமாக ஆயிடுது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய லாபம் தான், ஜாக்பாட்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் 2023 2025 வரை என்ன லாபம்? பிள்ளைகள் வழியில் உயர்வு, புத்திர பாக்கியம் உண்டு. திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுத்துடும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ராசி அப்படின்னா இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மட்டும் இல்லை, திருமணம் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் அடைஞ்சவங்களுக்கு இவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. வேலை பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருந்தவங்களுக்கும் சரி, வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கும் சரி, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உத்தியோக பிராப்தம், பதவி பணி உயர்வு நிச்சயமாக தரும். யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். அரசியல் பிரமுகர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜாக்பான் தான் சொல்லணும், நல்ல வெற்றியை கொடுத்துரும். இவர்களுக்கு எதை செய்தாலும் மக்கள் மத்தியில், பொதுஜன மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுத்துரும். அரசியல் பிரமுகர்களுக்கு பொதுஜன மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்துரும். ஏன்னா மேஷம் சூரியன்
உச்சமாகக்கூடிய ராசியில் குரு போய் உட்காந்துருக்கார். அவர் ராசியை அங்கிருந்து துலாமை பார்க்கிறார். மிக சிறப்பான யோகம். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது மிக சிறப்பு. ஆக மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பொதுஜனம் மத்தியில் பொதுஜனம் வசியம் அப்படின்னா கலை சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் நல்லா வரும். அதை சமயோஜித புத்தியாக நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணுமே தவிர நடுவை விட்டிங்கன்னா மீண்டும் வராது. சரி, பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா இவர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலே போதும். விநாயகர் வழிபாடு இவர்கள் திங்கக்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அற்புதமான ஆனந்தத்தை கொடுத்துரும். அதே போல் எப்பயாவது நேரம் கிடைச்சிது அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்தாலே இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோபுரம் போல உயர்ந்து விடுவார்கள். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.